ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஹெச்சிஎஃப், அதாவது மீ போ வா, ஓகேங்களா, அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ 3 வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நான் என்ன பண்ணணும், முதல்ல 2 வேல்யூ எடுத்துக்கணும். அந்த 2 வேல்யூவில் உள்ளே இருக்க வேல்யூ தான் பெருசாக இருக்கணும். அதாவது ஏவோட மதிப்பு, பியோட மதிப்பு நான் 396 எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது சாதாரண நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண வகுத்தல் தான். ஓர் 396 பண்ணோம் அப்படின்னா 396 கழிச்சு போட்டோம்னா 108. இப்போ வந்திருக்க மீதி வேல்யூ இருக்குல்ல, ரிமைண்டர், இதோட இங்கே இருக்க வேல்யூ உள்ளே வச்சுக்கணும். இப்போ நமக்கு 108 மீதி கிடச்சிருக்குங்களா, இதை வந்துட்டு ஏற்கனவே இருந்த பி வேல்யூவை உள்ளே வச்சுக்கணும். இப்போ நமக்கு கிடச்சிருக்க ரிமைண்டர் வந்து வச்சுட்டு இந்த எண்ணை உள்ளே வச்சு வகுக்கணும். இப்போ அதே மாதிரி வகுத்தோம்னா நமக்கு இதுக்கு மீதி கிடைக்கும். இந்த மீதியை இந்த 108 உள்ளே வச்சு இதால் வகுக்கணும். சரிங்களா? இதே மாதிரி எனக்கு இப்போவும் 36 மீதியாக இருக்குது. அப்போ இந்த மீதியை வச்சுக்கிட்டு இந்த 72 உள்ளே வச்சுக்கணும். அப்போ இந்த 72 இந்த 36ஆல் வகுக்கணும். அப்போது எனக்கு மீதி கடைசியாக 0 வர வரைக்கும் நான் வகுத்துட்டே வரணும். நமக்கு அடுத்தது ஃபார்மெட் என்னது, A = BQ + Rங்கிற ஃபார்மெட்டில் எழுதணும். இதில் என்னோடய A வேல்யூ 504, வேல்யூ 396 அண்ட் குவாஷண்ட், அதாவது ஈவு வந்து 1, மீதி வந்து 108 கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அதே 396க்கு பாருங்கள், இது என்னோட ஏ, இது வந்து பி, இது வந்து குவாஷண்டு, இது வந்துட்டு ரிமைண்டரு. இதே மாதிரி எழுதிக்கிறோம். சரியா? இப்போ நமக்கு இதுக்கு கிடச்சிருக்க ஹெச்சிஎஃப் இதுதான். கடைசியாக எந்த வேல்யூக்கு நம்ம வகுக்கும்போது மீதி 0 வருதோ அதுதான் நம்மளோட மீ போ வா. நம்ம இன்னும் 636 கண்டுபிடிக்கலையா. அப்போது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 636 இந்த 36ஆல் வகுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 396க்கும் 504க்கும் கிடச்ச ஹெச்சிஎஃப் என்னது 36. இந்த 36 இங்கே வச்சுட்டு 636 அந்த தேர்ட் வேல்யூ இருக்குல்ல, அந்த தேர்ட் வேல்யூவை வந்துட்டு நம்ம வந்து வச்சு உள்ளே டிவைட் பண்ணணும். இப்போ பண்ணோம் அப்படின்னா சாதாரண வகுத்தல் தான். நமக்கு மீதி வந்துட்டு 24 வந்துட்டு கிடைக்கிது ஃபஸ்ட்டு. அதுக்கு இந்த மீதியை வச்சுட்டு இந்த 36 இப்போ உள்ளே கொண்டு வந்துடணும். ஓர் 24 இந்த மீதி, நெக்ஸ்ட்டு இந்த 24 உள்ளே கொண்டு வந்துடுறோம். அப்போது 2 12 24 எனக்கு மிச்சம் 0 வந்துருச்சு. இதை நான் வந்துட்டு இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். 636 அப்படிங்கிறது பி வேல்யூ இன்ட்டு இது ஈவு ப்ளஸ் மீதி. 36னா இது பி வேல்யூ, இது ஈவு ப்ளஸ் மீதி. அப்போது எனக்கு 12 பண்ணும்போது 0 வருது. அப்போ இந்த கடைசியாக வர 12 அப்படிங்கிறது இந்த 3 எண்ணுக்குமே பொதுவானதாக இருக்கும். ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது இந்த 2 எண்ணுக்கு மட்டும் நான் 36, இந்த 3 எண்ணுக்கு மட்டும் அப்படின்னா 12. நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.